அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து இதுவரை 110 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விமான விபத்தின் பலி 110 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான விபத்தின் பலியானது 110 அதிகரித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். கோபால், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தையும் வேதனையும் தரக்கூடியதாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 சடலங்களுக்கு மேலாக மீட்கப்பட்டிருப்பதாக பார்க்கின்றோம். இதில் 11 சிறார்கள், 2 கைக்குழந்தைகள் இருந்ததாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இதில் இருந்திருக்கிறார்கள். விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து தற்போது வரை 110 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஏர் இந்தியாவுடைய ட்விட்டர் பேஜை நாம் பார்த்தோம் என்றால், விபத்தில் காயமுற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். ஆக இது எப்படி இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இத்தனை பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சரியான நெறி கருதி நாம் அந்த தகவல்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே நம்ம வெளிக்கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டுமே நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் ஊடக நெறிமுறைகள் கருதியும் நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தற்போது வரை 110 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய விபத்து, பேரழிவான விபத்து என்று ஏர் இந்தியாவுடைய தலைவர் கூறியிருக்கிறார். ஏர் இந்தியா விமானம் 171 ஒரு பேரழிவான விபத்தில் சிக்கியிருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஏற்கனவே இந்த ஏர் இந்தியா போட்டிருந்த ஒரு பதிவு தான் ஒரு கேள்வி எழுக்கிறது. இது விபத்தா சம்பவமா என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக உருவானதுக்கு காரணம் ஏர் இந்தியா போட்டிருந்த ஒரு பதிவு தான். தற்போது இது ஒரு பேரழிவான விபத்து என்று ஏர் இந்தியாவுடைய தலைவர் போட்டிருக்க என்பதை பார்க்கின்றோம். இதில் மற்றொரு கோணம் என்னவென்றால், இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதியின் மேல்தான் இந்த மிகப்பெரிய விமானம் விழுந்திருக்கிறது. 825 அடி என்று ஒரு சாராரும் சொல்கிறார்கள். மற்றொரு பக்கம் 625 அடி உயரத்திலிருந்து விழுந்ததாக சொல்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் 600 அடிக்கு மேல் ஒரு விமானம் விழுகின்ற பட்சத்தில் அதனுடைய மொத்த எடை, அந்த கொள்ளளவு இவற்றை வைத்து பார்க்கின்ற போது அந்த விமானம் ஒட்டுமொத்தமாக கீழே விழக்கூடிய பட்சத்தில் அதனுடைய அந்த கிராவிட்டியில் இழுக்கப்படுகின்ற போது ஒட்டுமொத்தமாக அதனுடைய அந்த மொத்த எடையும் கீழே விழுகத்தான் செய்யும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே 53 பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். கை குழந்தைகள் உட்பட 14 பேர் இருந்திருக்கிறார்கள். ஆக அந்த விமானம் விழுந்த போது அந்த மருத்துவக் கல்லூரியுடைய விடுதியின் மீது விழுந்திருக்கிறது. அதில் 50 முதல் 60 பயிற்சி மருத்துவர்களும் அதே போல தற்போது அனுபவம் வாய்ந்த சில மருத்துவர்களும் அங்கு இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய நிலை என்னவென்றும் தெரியப்படுகிறது. ஒருபுறம் அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் ஒருபுறம், அதில் அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. மற்றொரு புறம் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதி மேல் விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய நிலை என்னவென்றும் தெரியவில்லை. இதில் 50லிருந்து 60 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த விமானம், போயிங் விமானம் 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏர் இந்தியா வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய ஆயுட்காலம் என்று சொல்ல போய் பார்த்தோமேயானால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போயிங் விமானத்தை இயக்க முடியும் என்று சொல்லப்பட்டால், அதில் தற்போது இந்த விமானத்தினுடைய ஆயுட்காலம் ஒரு 11 இயர்ஸ் ஓல்டு என்று சொல்லக்கூடிய 11 வருட காலம்தான் இதற்கு ஆகியிருக்கிறது. விபத்து உள்ளாகக்கூடிய அளவிற்கான பாதிப்புகள் இந்த விமானத்தில் இருக்காது என்றும் இந்த விமானத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்மிடையே பேசுகின்ற போது சொல்கிறார்கள். ஆனால் எப்படி இது போன்ற ஒரு விபத்தில் சிக்கி இருப்பது என்பது நிச்சயமாகவே ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒரு கனடா பிரஜை, அதே போல போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று பலரும் இதில் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய நிலை என்னவென்று என்பதும் தெரியவில்லை. அவசர உதவி எண்கள், அனைவருக்குமான அவசர உதவி எண்கள், அந்தந்த நாட்டிற்கான அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 110 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவசர உதவி எண்களை அழைத்து உடனடியாக தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், உள்ளூர் பிரஜைகள் முதல் வெளிநாட்டு பிரஜைகள் வரை, இந்தியாவுடைய குடிமக்கள் முதல்
வெளிநாட்டு குடிமக்கள் வரை அனைவரும் இதில் பயணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய நிலை குறித்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீண்ட அனுபவம் வாய்ந்த கேப்டன், அதே போல ஒரு மிகப்பெரிய விமானம், அந்த விமானத்தினுடைய பல்வேறு தொழில்நுட்ப நவீனத்துவம் என்பதெல்லாம் அதனுடைய சிறப்பம்சங்களாக பார்க்கப்பட்டாலும் கூட இப்படி 242 பேரினுடைய நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போது இருக்கிறது. முழுவதுமாக இது குறித்த தகவல் தெரிந்து கொள்ள மீட்பு பணிகள் முடிந்ததில் பிறகாக ஒரு 24 மணி நேரமாக முழுவதுமாக ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு குழு, இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடன் சேர்ந்து இந்த தொழில்நுட்ப சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இணைந்து பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மேடே கால் என்று அவர் சொல்லியிருந்த அந்த 1:39 மணிக்கு அவர் அழைத்திருந்த கடைசியான அந்த அழைப்பில் பதிவாகி இருக்கக்கூடிய சூழல் தெரிய வரும். அதில்தான் அவர் இதில் என்ன பிரச்சனை என்று பேசியிருக்கிறார், எதனால் இந்த விமானம் ஒரு நிலையில்லாமல் இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை அவர் சொல்லியிருப்பார் என்கின்ற ஒரு தகவல் நமக்கு முழுமையாக தெரிய வரும். அப்போதுதான் இது தொழில்நுட்ப கோளாறா அல்லது இது சபர்டேஜ் என்று சொல்லக்கூடிய வேறு ஏதேனும் பிரச்சனையா என்பதெல்லாம் தகவல்களாக வெளிவரும். ஒருவேளை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தால் அது மிக உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதிகாரிகள் பல இடங்களில் சோதனை செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதில் அதுபோன்று வேறு ஏதேனும் ஒரு சிக்கல் இருப்பதா என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த விமானம், அதில் இருக்கக்கூடிய இந்த சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதும் என்பதும், அதே போல பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர், குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்று இப்படி இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவர்கள் ஆலோசனை, இதெல்லாம் அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வேகமாக மேலே ஏறிய அந்த விமானம் உடனடியாக ஒரு 5-9 நிமிடங்களுக்குள்ளாக எப்படி கீழே விழுந்தது என்பதுதான் தற்போதைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ராதிகா. அது மட்டுமல்ல, இந்த விமானம் ஒரு கட்டிடத்தின் மீது விழுந்திருக்கிறது. அது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி என்றும் சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் இது மருத்துவக் கல்லூரி என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் அதில் 50-60 பேர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், இதில் முதுகலை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீண்ட அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களும் அதில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய நிலை என்ன என்பதும் தெரியவில்லை. ஆக அவர்களுடைய அங்கு இருக்கக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணிகளும், அந்த பகுதி வாழ் மக்கள் அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்புத் துறையினுடன் சேர்ந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் நிறைய அங்கு இருக்கக்கூடிய விமான பயணம் மேற்கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய பல்வேறு பயணிகளும் மற்ற விமானங்களுக்காக காத்துக் கொண்டவர்களும் இந்த மீட்பு பணிகளில் துரிதகதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அகமதாபாத் விமான நிலையம் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட விமானம் கிரீன் காரிடார் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரீன் காரிடார் வசதி என்பது என்னவென்றால், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சிகிச்சைக்காகவோ அல்லது முக்கியமாக இது போன்றிருக்கக்கூடியவர்களை, ஆபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை, ஆபத்து உதவி தேவைப்படக்கூடியவர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போர்ட் செய்வதற்காக, மற்ற இடத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசதி தான் இந்த கிரீன் காரிடார் வசதி சொல்லப்படும். முழுவதுமாக டிராபிக் அதில் கிளியர் செய்யப்படும். அந்த இடத்தில் வேறு சிவிலியன் அல்லது பொதுமக்களோ குடிமக்களோ யாரும் செல்ல முடியாது. அவசர கால ஊர்திகள் மட்டுமே அதில் செல்ல முடியும். அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த கிரீன் காரிடார் வசதி. அது போன்ற ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரீன் காரிடார் வசதி ஏற்படுத்தி செல்லப்பட்ட வாயிலாக மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் செல்ல முடியும் என்பதுதான். ஏனென்றால் பொதுவாக ஒரு விமான நிலையம் என்பது, விமானம் இயங்குதளம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் ஊருக்குள் இருந்தாக, அதாவது சிட்டி பகுதி, நகரப்பகுதிக்குள் இருந்தாக குறைந்தபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கப்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 20 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பெரிய வசதிகள் இல்லை என்றால், ஒரு நகர்ப்பகுதிக்குள் இருக்கக்கூடிய பெரிய வசதிகள் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும். அதில் 60%, 70% தீக்காயமடைந்தவர்களை உடனடியாக அடுத்த கட்ட மேல் சிகிச்சைக்காக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு எக்யூப்டு ஹாஸ்பிட்டலாக இருக்க வேண்டும். அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அங்கிருந்து இது போன்று இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு, ஆக அதற்கான தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில்தான் கிரீன் காரிடார் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது ராதிகா. இந்த விமானம் 1:39க்கு விமானி கடைசியாக பேசியிருக்கக்கூடியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில்
இந்த விமானம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது என்று விமானி எச்சரித்திருக்கிறார். கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. அகமதாபாத் அந்த ரன்வேயிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விமானம், போயிங் விமானம் மேலெழுந்திருக்கிறது. ஆனால் மேலே எழுந்தவுடனேயே 600 அடி மேல் பறக்கும் போதே முழுவதுமாக டேக் ஆஃப் ஆகாமல் நிலை தடுமாறி இருக்கிறது, நெளிந்து வளைந்து சென்றிருக்கிறது. அப்போதே விமானி எச்சரித்திருக்கிறார் என்பதையும் பார்க்கின்றோம். கட்டுப்பாட்டை இழந்ததும் அபாய ஒலி எழுப்பக்கூடிய வகையில் அவர் அவசர மேடே மேடே என்று உள்ளே சொல்லியிருப்பதாகவும் தகவல்களை வெளியே வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார் விமானி என்று தற்போது குஜராத் ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. முழு அளவிலான எரிபொருள், நாம் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் இந்த தகவலை, ஏனென்றால் ஏர்போர்ட்டிலிருந்து அப்போதுதான் கிளம்பி இருக்கிறது, விமான நிலையத்திலிருந்து அப்போதுதான் புறப்பட்டிருக்கின்ற விமானம். இது பிரிட்டனுக்கு செல்வதற்காக, லண்டனுக்கு செல்வதற்காக இருந்த விமானம். ஆக முழுவதுமாக அதில் எரிபொருள் இருந்திருக்கும். அந்த விமானங்கள் அந்த அளவுக்கான எரிபொருள் ஒட்டுமொத்தமாக அந்த இடவுடன் சேர்ந்து கீழே விழுகும்போது அது பஸ்ட் அவுட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக எரிந்திருக்கிறது தான் பார்க்கின்றோம். 110 சடலங்கள் மீட்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கல்லூரி கட்டடத்தின் மீது விழுந்த உடனேயே கல்லூரி கட்டடம் முழுவதுமாக தீப்பிடித்திருக்கிறது. அதுவும் ஒரு ஆபத்து இருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கேயும் 50 to 60 பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 242 பேர்கள், அதுபோக அங்கு இருக்கக்கூடிய ஒரு 50 to 60 பேர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த விபத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் அனைவர் மனதிற்குள் பார்க்கும் போதே நமக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் துரித கதியில் பணிகளை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த எரிபொருள் முழுவதாக இருந்ததன் காரணமாகத்தான் கீழே விழுந்ததும் பயங்கரமாக விமானம் வெடித்து சிதறியிருப்பதாக முதற்கட்ட தகவல்களை அங்கிருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அவர்கள் கண்டறிந்து முதற்கட்டமாக தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். 110 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், 1 கனடா பிரஜை, 7 போர்ச்சுகீசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அதில் பயணித்தவர்களுடைய விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் ஏர் இந்தியாவுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இந்த விபத்து ஒரு பேரழிவு அதிர்ச்சி என்றும் அவர் கூறியிருக்கிறார். விபத்து என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக முதலில் ஒரு தகவலும் பின்னர் ஒரு தகவலுமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கின்றோம். நாம் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பல மாநிலங்களில் NIA தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கட்ச் பகுதி பாகிஸ்தானுடன் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை பார்க்கின்றோம். ஆக கடல் வழியாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் இருப்பதா என்பதை போன்ற பல கோணங்களிலும் NIA அதிகாரிகள் இது போன்றக்கூடிய எல்லை பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையில் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கதா என்பது தொடர்பாகவும் இது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பல கோணங்கள் இதில் இருக்கின்றன. எப்படி இது போன்ற கூடிய ஒரு ஃபுல் எக்யூப்டு ஒரு விமானமாக இருக்கக்கூடிய போயிங் விமானம் எப்படி இது புறப்பட்ட உடனேயே எப்படி விபத்தில் சிக்கி இருக்கிறது என்பது போன்ற கேள்விகள் இருந்திருக்கிறது. விமானி எச்சரித்திருக்கிறார் என்றால் அவர் ஏன் முன்னரே அதை பார்க்கவில்லையா, அல்லது அது தொடர்பாக விவரங்கள் தெரியவில்லையா, அவருக்கு அது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லையா என்பது போன்ற, அதே போல அவர் மேடே என்று சொன்ன உடனேயே அவசர கால அழைப்புகள் உறுதிப்படுத்தப்படவில்லையா, அது கேட்கப்படவில்லை. இப்படி பல கோணங்கள் இதில் இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அகமதாபாத்தில் விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறதை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஏர் இந்தியா விமானம். இது விபத்து தான் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. அதை பார்க்க வேண்டியிருக்கணும். AI-171 விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்று ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது சொல்லியிருக்கிறது. முதலில் இது ஒரு சம்பவம் என்று சொல்லியிருந்தது, தற்போது விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்றோம். மேடே என்று நிறைவாக அந்த விமானி குறிப்பிட்டிருக்கிறார். நாம் மேடே என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு எச்சரிக்கை, அவசர கால அழைப்பு. மேடே பொதுவாக அமெரிக்காவில் இது போன்ற ஒரு அந்த சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். மேடே என்றால் அது ஒரு கருப்பு தினம் போன்ற கருப்பு சம்பவமாக நடக்கக்கூடியதனுடைய ஒரு எச்சரிக்கையாகத்தான் இதை சொல்வார்கள். பொதுவாக வார்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். மேடே மேடே என்று சொன்னால் ஒரு அலர்ட், அதனுடைய ஒரு எச்சரிக்கை, ஒரு சமிக்ஞையாக, அதே போல் ஏதேனும் ஒரு விபத்து நேரிடப் போகிறது என்பதற்கான ஒரு சமிக்ஞையாக இந்த விஷயத்தை பயன்படுத்தும், இந்த வார்த்தை, இந்த சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் மேடே என்று அந்த விமானியும் குறிப்பிட்டு இருக்கிறார். அதைத்தான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஏதாவது ஒரு விபத்து, அது தீ விபத்தாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம், அல்லது இது போன்ற வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட
இது போன்று அவர் சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுகின்ற போது அந்த மேடே என்ற சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். அது ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கையை விடக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். அப்படித்தான் அவரும் மேடே என்று விமானி கடைசியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். 5 நிமிடங்களுக்குள்ளாகவே அவர் மேடே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமானத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அது கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும் என்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லக்கூடிய விமான கட்டுப்பாட்டு அமைப்பகம் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், விமானம் விழுந்து நொறுங்கி உயிரிழந்தவர்கள் இல்லாமல் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களோடு அங்கிருந்து மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அதையும் ஏர் இந்திய விமானத்தினுடைய நிறுவனம் சொல்லி இருக்கிறது. இதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விமானத்தில் 11 சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள், 2 கைக்குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எப்படி கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது அந்த விமானம் என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அகமதாபாத் ஏர்போர்ட் முழுவதுமாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற விமானங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டிலிருந்து வேற விமானங்கள் செல்லாத வகையில் அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த வான்வெளி முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வழித்தடம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். குஜராத்திற்குள்ளேயோ குஜராத்தில் இருந்து வெளியே செல்வதற்கான அந்த வழித்தடம் தற்போதைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அதைத்தான் தற்போது முக்கிய செய்தியாக நாம் பார்க்க தகவல்களாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் தான் விபத்து நேரிட்டிருக்கிறது. தற்போது ராம்மோகன் நாயுடு, நமது விமான போக்குவரத்து துறை அமைச்சராக கூடிய ராம்மோகன் நாயுடு அந்த பகுதிக்கு விரைந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் பிரதமர் அலுவலகத்திலிருந்தும் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் கூடிய பூபேந்திர பட்டேலிடம் தொடர்ச்சியாக அப்டேட்டுகள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அது பின்னர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல்களாக கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தினால் மிகுந்த துக்கமடைந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல பிரதமரும் தனது ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் குஜராத்திற்கு தேவையான இந்த விபத்து தொடர்பான தகவல்களை பெறுவதற்காகவும் அதே போல இது பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் குஜராத் மாநில முதலமைச்சருக்கு பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது விமான போக்குவரத்து மட்டுமல்ல பலவிதமான ஏற்பாடுகளும் உடனடியாக அதற்கு செய்யப்பட்டிருக்கின்றன. துரிதகதமான நடவடிக்கைகள் செய்யப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அகமதாபாத்தின் மேகானி என்கின்ற பகுதியில் தான் இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் தற்போது உறுதிப்படுத்திய தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. முதலில் 30 பேர் பலி என்று முதற்கட்ட தகவலை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பிறகாக அந்த பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதை பார்க்கின்றோம். 1:39க்கு ரன்வே 23 இந்த போயிங் விமானம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. புறப்பட்டு சென்று 5 நிமிடத்திலேயே உடனடியாக அந்த விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து நேரிட்டிருக்கிறது. விமானத்தினுடைய கேப்டன் சுமித் சபர்வால் 8000 மணி நேரத்துக்கு மேலாக அனுபவம் கொண்டவர். அதே துணை விமானி A2 என்று சொல்வார்கள், பைலட் 2 என்று சொல்வார்கள். அவர் கிளைவ் குந்தர், அவர் 1100 மணி நேரம் அவர் அனுபவம் கொண்டவர்கள். நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர்கள் தான் அவர்கள். அதே போல மற்ற விமான நிலையங்களிலிருந்து புறப்பட்டு குஜராத்துக்கு செல்லக்கூடிய விமானங்கள் அந்தந்த பகுதிகளுக்கே திருப்பி அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக சென்னை, விசாகப்பட்டினம் இது போன்ற அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து புறப்பட்டு குஜராத்துக்கு செல்வதற்காக தயாராக இருந்த புறப்பட்ட விமானங்கள் மீண்டும் அதனுடைய எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த விமான நிலையங்களுக்கே மீண்டும் அவைகள் திருப்பி அனுப்பப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றோம். சென்னையிலிருந்து அகமதாபாத் செல்ல இருந்த 3 விமானங்களுடைய சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. புறப்பட்ட விமானங்கள் அகமதாபாத் செல்வதற்கான சூழல் இருந்தால் அவைகள் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து மீண்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கோ அல்லது எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த விமான நிலையங்களுக்கோ அவர்கள் மீண்டும் வர சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படை முழுவதுமாக ஒரு 90 பேர் கொண்ட அந்த குழு உடனடியாக அங்கு சென்றிருக்கார்கள் என்கின்ற தகவலும் வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய டாக்டர்களுடைய விடுதி மீது விழுந்திருக்கிறது. அந்த விடுதியில் இருந்திருக்கக்கூடியவர்களுடைய நிலைதான் தற்போது என்னவென்று தெரியாமல் அங்கு தற்போது தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அகற்ற இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் முழுவீச்சில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வாசிகளும் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு செல்ல போகிறார் என்கின்ற ஒரு தற்போதைய தகவலும் கிடைத்திருக்கிறது. முதல் முறையாக இந்த பணிகள் எல்லாம் முடிக்கிவிட்ட பிறகாக நாளைக்குள் அவர் அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள்ளாக இந்த விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்படும். விமான விபத்துக்குள்ளான
பாதிப்பு தொடர்பான அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு அதில் அந்த மத்திய உள்துறை அமைச்சருக்கு அது ஒரு தகவலாக கொடுக்கப்படும் என்கின்ற சூழல் இருக்கிறது. தேசிய புலனாய்வு அதிகாரிகள் ஒருபுறம் விசாரணை நடத்துவார்கள். அதே போல சிவில் ஏவியேஷன் சொல்லக்கூடிய மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் சார்பாக இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு கோணங்களில் அது இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்படும். அதே போல மற்ற அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையின் சார்பிலும் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பல கோணங்களிலிருந்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் சேகரிக்கப்படும். சேகரிக்கப்பட்ட பிறகுதான் என்ன காரணத்திற்காக இந்த விமானம் விபத்து நேரிட்டது உள்ளிட்ட அதனுடைய விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அந்த 60 டாக்டர்கள் ஹாஸ்டலில் உணவருந்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புதிய தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த விமானம் விழுந்து வெடித்து சிதறிய நேரத்தில் அங்கே உணவருந்தி கொண்டிருந்த 50 முதல் 60 மருத்துவர்கள், முதுகலை மருத்துவம் படிக்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து ஹாஸ்டலில் இருந்து உணவருந்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அவர்களுடைய நிலை என்னவென்றுதான் தற்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ராதிகா. அதே போல இந்த ஹாஸ்டலில் இருந்தவர்கள், மேலும் அந்த மெஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளே அந்த ஹாஸ்டல் என்றால் ஒரு மெஸ் இருக்கும், அந்த சமையலறை இருக்கும், அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் அந்த விடுதி கட்டடத்தில் பணியாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் என்னவென்று தெரியவில்லை. அவர்களுடைய நிலையும் என்னவென்று தெரியவில்லை. விமானத்தின் அந்த விபத்தின் தீ விபத்தின் காரணமாக கடுமையான புகை மூட்டமாக இருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அருகில் சென்று மீட்பு பணிகளை செய்ய முடியாமல் பலரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் 12 குழுக்களாக அவர்கள் பிரிந்து வேலை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் இந்த 90 பேர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் இதில் வேலை செய்வதற்கு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுபோன்ற ஆபத்து கால சூழல்கள் வந்தால் அதில் எப்படி வேலை செய்ய முடியும் என்று பயிற்சி பெற்றவர்கள், திறன் பெற்றவர்கள். அதன் காரணமாக அவர்கள் உள்ளே சென்று அதற்கு தேவையான அந்த பணிகள் எல்லாம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்த விபத்தில் உள்ளே இருந்தவர்களுடைய நிலை, அதிர்ச்சியில் அவர்கள் இருந்து மீண்டு வந்திருக்கிறார்களா அல்லது அதில் ஏதேனும் சடலங்கள் எதுவும் மீட்கப்படுமா என்பதெல்லாம் மிகுந்த ஒரு அச்சத்திற்குள்ளான நிலையிலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இங்கிலாந்து பிரதமர் தற்போது ஒரு ட்விட்டர் பதிவில் கொடுத்திருக்கிறார். பிரதமர் கேர் ஸ்டார்மர் அகமதாபாத் விமான விபத்து காட்சிகள் மிகவும் வேதனை அளிப்பதாக கூறியிருக்கிறார். பிரிட்டிஷ்கார் தங்களது நாட்டுக்காரர்களை சுமந்து வந்த விமானம் விபத்துக்குள்ளானது மிகவும் துரதிருஷ்டவசமானது, இது ஒரு பேரு விபத்து என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இது அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பேரழிவாக இருக்கும் என்று அனைவரும் கருத்துக்களை கூறி வந்து கொண்டிருக்கிறார்கள். கிரீன்வே காரிடார் ஏற்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. புதிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதிர்ச்சிகரமும் ஒரு மனவேதனையும் தரக்கூடிய ஒரு தகவல்களாக வந்து கூடாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அனைத்து தரப்பு மக்களிடம் இருக்கிறது ராதிகா. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.